உள்ளம் நிறைந்தோமே உதவிட வருவாயே தாயே தாய்மரியே உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே உதவிட வருவாயே தாயே தாய்மரியே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் வாழும் அதிசயமே பரிவே தயவே தாய் அருள்புரிவாயம்மா அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாடும் ஆடும் அதிசயமே அற்புதமே அன்பால் எம்மை நாடும் ஆடும் அதிசயமே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாடும் ஆடும் அதிசயமே உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே உதவிட வருவாயே தாயே தாய்மரியே உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே உதவிட வருவாயே தாயே தாய்மரியே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அற்புதமே அன்பால் எம்மை நாடும் ஆடும் அதிசயமே அதிசயமே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அற்புதமே அன்பால் எம்மை நாடும் ஆடும் அதிசயமே யார் யாருக்காகவெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேளாங்கண்ணி தாயே, எங்கள் அன்னையே, உம்மை வாழ்த்தி போற்றவும் உமக்கு நன்றி சொல்லவும்
உம்முடைய திருமுகத்தை பார்க்கவுமாக உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் அம்மா. எத்தனையோ ஏக்கங்களோடு, எத்தனையோ மன்றாட்டுக்களோடு, எத்தனையோ நன்றியோடு இதோ உம்முடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள். எத்தனையோ பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்ள முடியவில்லையே, திருத்தேர் பவனியை காண முடியவில்லையே, திருவிழாவுக்கு ஒவ்வொரு வருடமும் சென்று கொண்டே இருந்தேனே, இந்த வருடம் செல்ல முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு வீடுகளிலே இருந்து இந்த திருத்தேர் பவனியை கண்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 3ஆம் நாள் திருத்தேர் பவனி. எந்த திருத்தலத்திற்கும் பேராலயத்திற்கும் இல்லாத மாபெரும் சிறப்பு நம்முடைய வேலை நகர் திருத்தலத்திற்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் கொடியேற்றம், ஒவ்வொரு நாளும் திருத்தேர் பவனி. எப்படியாவது கொடியேற்றத்தை பார்த்தே ஆக வேண்டும். அந்த 12 மணி உச்சி வெயிலையும் பாராமல் கொடியேற்றத்திலே கலந்து கொண்டு ஜெபித்த மக்கள், அதைவிட அதிகமான மக்கள் திரளாக இந்த திருத்தேர் பவனியிலே கலந்து கொண்டு அந்த திருத்தேரிலே அழகோவியமாய் நமக்கு காட்சி தரப்போகிற அன்னையினுடைய அந்த அருள் முகத்தை, திருமுகத்தை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் இதோ அன்னையினுடைய பேராலயத்திற்கு முன்னால். பேராலயம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒளிமயமாக காட்சியளிக்கிறது. திருத்தேர் பவனி துவங்குகிறது. சகல புனிதர்களிடமும் வேண்டிக் கொள்வோம். புனிதர்களின் அரசியாகிய ஆரோக்கிய அன்னையிடம் மிக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். எல்லா தேர்களையும் புனிதம் செய்து கொண்டு வர புனிதம் செய்கின்ற அருட்பணியாளர் முன்னே சென்று விட்டார். ஒவ்வொரு தேரனையும் புனிதம் செய்து கொண்டு வந்தவுடன் இறுதியாக அன்னையின் தேரினை புனிதம் செய்வார். தேர்கள் மிக அழகாக மலர்களால் ஜோடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தேரினையும் சுமந்து வருகின்றவர்கள் சீருடை அணிந்து அடக்க ஒடுக்கமாக பக்தியாக சுமந்து வருகிறார்கள். பாராட்டுக்கள்.
அன்னையின் தேர் வருவதற்கு முன் சாலையிலே இருக்கக்கூடிய திருப்பயணிகள் எல்லாரும் விரைந்து வெளியிலே வருகிறார்கள். சாலையிலே வருகின்ற திருப்பயணிகள் விரைந்து வெளியேறுங்கள். பெரிய தேரினை கொண்டு வருவதற்கு வசதியாக இருக்கும். முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். அன்னையின் அழகிய தேரானது இதோ மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வருகின்றது. நம்மை சுமந்த வண்ணமாக அன்னை மிதந்து வருகிறார். தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் நிறை ஆசீர் திருத்தேர்ப்பவனியின் கருத்தென்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் ஜபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கின்றது. எல்லோரும் பக்தியோடு அமைதியாக இருங்கள். மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக, கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள, நாடுகளிடையே அமைதி நிலவ, மக்களிடையே அன்பு பெருக, நம் உடலும் உள்ளமும் நலம் பெற, நமது குடும்பங்கள் செழிக்க, சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற்காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை பெருங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற்காலை போலதோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவமின்றி உயிர்ப்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவிழமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். Hail, Holy Queen, Mother of Mercy, our life, our sweetness, and our hope. To you do we cry, poor banished children of Eve. To you do we send up our sighs, mourning and weeping in this valley of tears. Turn then, most gracious advocate, your eyes of mercy towards us, and after this our exile, show unto us the blessed fruit of your womb, Jesus. O clement, O loving, O sweet Virgin Mary. Our Lady of Health, Velankanni. Pray for us. Our Lady of Health, Velankanni. Pray for India. Our Lady of Health, Velankanni. Pray for the peace in the world. Now the car is being blessed. இப்பொழுது அன்னையின் திருத்தேர் புனிதம் செய்யப்படுகிறது. பக்தியாக இருப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை நிறைவாக ஆசிர்வதியும். இந்த திருத்தேர் பவனி வரும் இடங்களில் எல்லாம் உமது இறையாற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை, உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, அமைதி, எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இப்பொழுது அருட்பணியாளர் தேரின் மீது புனித நீர் தெளிக்கின்றார், நறுமண புகை காட்டுகின்றார், தேரினை ஒருங்கிணைந்த முறையில் புனிதம் செய்கின்றார். Now the priest is sprinkling holy water and he is incensing the statue of our Blessed Mother. அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்கள் குரல் விண்ணை தொட அனைவரும் சத்தமாக சொல்லுங்கள், மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்னை மகள் அன்னை மரிமே அன்னை மரிமே
கண்ணல் சுவைத்தேன் அமுதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே வண்ண வண்ணலே மலர் அன்னை மரியே அன்னை மரியே கண்ணல் சுவைத்தேன் அமுதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே வண்ண வண்ணலே மலர் அன்னை மரியே அன்னை மரியே தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே வண்ண வண்ணலே மலர் அன்னை மரியே அன்னை மரியே அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம் அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம் வெள்ளத்தமிழ் காரியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம் வெள்ளத்தமிழ் காரியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம் வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே வண்ண வண்ணலே மலர் அன்னை மரியே அன்னை மரியே கண்ணல் சுவைத்தேன் அமுதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே வண்ண வண்ணலே மலர் அம்மா உன் திருமுகத்தை பார்க்க வந்தோமே, உந்தன் அழகு முகத்தில் பொங்கி வழியும் அருளை காணவே. கொள்ளையில்லா அழகு, எல்லையில்லா அழகு. அம்மா, உம் திருமுகத்தை திருத்தேரிலே பார்த்து விட்டோம். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, அழகு நிலா தேரினிலே பவனி வரும் போதினிலே எங்களுடைய உள்ளமெல்லாம் கொள்ளை போகுதம்மா. உம்முடைய அருள் நிறைந்த திரு உருவம் திருத்தேரிலே உம்முடைய பிள்ளைகள் சுமந்து வருவதை பார்ப்பது கண்கொள்ளா காட்சி. அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான காட்சி, அன்னையினுடைய திருத்தேர் மெல்ல மெல்ல மிதந்து ஆலயத்தினுடைய முகப்பிலிருந்து துவங்கி கடற்கரை சாலை வழியாக மீண்டுமாக ஆலயத்திற்கு வந்து ஒவ்வொரு நாளும் இந்த திருத்தேர் பவனியானது மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. முதல் தேரானது காவல் சமனஸ் மிக்கேல் ஆண்டவர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய காவல் சமனசு முதல் தேர்
அவர்தான் இந்த தேர் பவனியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். காவல் சமண ஆண்டவர் இதோ எல்லா தீமைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுபவர், நமக்கு வெற்றி தருபவர். இந்த காவல் சமண ஆண்டவருடைய திருத்தேரானது இந்த திருத்தேர் பவனிக்கு வழி அமைத்து கொண்டு செல்லுகிறது. காவல் சமண ஆண்டவருடைய இந்த திருத்தேரை சுமந்து வருபவர்கள் அன்பு சகோதரிகள். அடுத்தபடியாக வரக்கூடிய திருத்தேரானது புனித செபஸ்தியார். ரோம் நகரிலே படை வீரராக இருந்தவர் இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கைக்கு படை வீரராக மாறினார். இயேசுவின் மீது வைத்த அன்புக்காக ஒரு வீரராக மாறினார். அவருடைய திருவுருவம் தாங்கி இருக்கக்கூடிய இந்த திருத்தேரினையும் சுமந்து வருபவர்கள் நம்முடைய அன்பு சகோதரிகள். மூன்றாவதாக கோடி அற்புதர், பதுவை புனிதர் என்று எல்லாராலும் போற்றப்படுகிற, அண்டி வரக்கூடிய அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய புனித அந்தோனியாருடைய திருவுருவம் தாங்கி இருக்கக்கூடிய இந்த திருத்தேர், அதையும் நம்முடைய சகோதரிகள் சுமந்து வருகிறார்கள். நான்காவதாக அன்னை கன்னிமரியாவின் பத்தினி கணவர், அன்னை கன்னிமரியாவையும் ஆண்டவருடைய மகன் இயேசுவையும் பாதுகாக்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமான புனிதர் புனித யோசேப்பு. புனித யோசேப்பு மரியாவின் கணவராக இருந்து இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்து இன்று எத்தனையோ மக்களுக்கு அமைதியிலே ஆசீர்வாதங்களை அள்ளித்தரக்கூடிய பாதுகாவலராக இருக்கிறார். புனித யோசேப்பினுடைய திருத்தேரை சுமந்து வருபவர்களும் அன்பு சகோதரிகள். இந்த அன்பு சகோதரிகள் அத்தனை பேரும் இந்த திருத்தேரினை சுமப்பதற்கு குறைந்தது 4 மணியிலிருந்து காத்திருந்து இந்த திருத்தேரினை சுமந்து வருகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய விசுவாசத்திற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். இதோ இந்த திருத்தேரினை சுமக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் நான் இந்த திருத்தேரினை சுமக்க வேண்டும் என்று சொல்லி மும்பையிலிருந்து, கோவாவிலிருந்து, கேரளாவிலிருந்து, சென்னையிலிருந்து, அதே போல வேளாங்கண்ணியை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களிலிருந்து சகோதரிகள் காத்திருந்து இந்த திருத்தேரினை சுமந்து வருகிறார்கள். அத்தனை விசுவாசத்திற்கு, நம்பிக்கைக்கு சான்று பகரக்கூடிய அற்புதமான நிகழ்வு. இந்த சகோதரிகளை நினைத்து மனதார அவர்களை பாராட்டுவோம். அவர்கள் எந்த நன்றியோடு இந்த திருத்தேரினை சுமந்து செல்லுகிறார்களோ அந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு, எந்த மன்றாட்டோடு நான் திருத்தேரினை சுமக்க வேண்டும் என்று வேண்டி திருத்தேரினை சுமந்து செல்லுகிறார்களோ அந்த மன்றாட்டெல்லாம் கேட்கப்பட வேண்டும் என்று நாம் அந்த சகோதரிகளுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். இதோ வருகிறாள் நம் ஆரோக்கிய தாய். அண்டி வரக்கூடிய அத்தனை மக்களையும் அரவணைத்து ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக அள்ளித்தரக்கூடிய ஆரோக்கிய தாய். அழகு நிலா தேரினிலே அசைந்து வரும் போதினிலே நம்முடைய மனமெல்லாம் கொள்ளை போகிறது. இந்த ஆரோக்கிய தாயினுடைய திருவுருவம் தாங்கி இருக்கக்கூடிய இந்த திருத்தேரினை சுமந்து வருவது அன்பு சகோதரர்கள். இந்த அன்பு சகோதரர்களும் காத்திருந்து ஒருத்தல் முயற்சிகளை செய்து என் அன்னையை நான் சுமந்து வர வேண்டும் என்று சொல்லி இதோ வேண்டிக் கொண்டு இந்த சகோதரர்கள் திருத்தேரினை சுமந்து செல்லுகிறார்கள். கண்கொள்ளா காட்சி. அப்படியே அலை போல அன்னையானவள் மிதந்து இந்த திருத்தேரினை தன்னுடைய பிள்ளைகள் சுமந்து வருவதை பார்த்து அத்தனை பெரும் மகிழ்ச்சி அடைந்து
இதோ என்னுடைய மகன்கள் என்னை சுமந்து வருகிறார்கள், என்னுடைய மகன்கள் நன்றியோடு என்னை சுமந்து வருகிறார்கள், என்னுடைய மகன்கள் என்னுடைய பிள்ளைகள் எத்தனையோ மன்றாட்டோடு வேண்டுதலோடு சுமந்து வருகிறார்கள் என்று இதோ இந்த தாயானவள் சுமந்து வரக்கூடிய தன்னுடைய மகன்களுக்காக பெருமைப்படுகிறார். இந்த மகன்களுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடத்திலே பரிந்து பேசி எல்லாவிதமான அருள் வரங்களையும் பெற்றுத்தருவாள். Dear friends, we are witnessing the love of the people in this car procession. Our mother, Our Lady of Good Health, Velankani, is carried by the sons and daughters, the devotees of Our Lady of Velankani. People wait for this moment. Every year they try to carry mother's car with great love, with great sacrifice, and they wait from 4 o'clock in the evening. They wait and wait to carry mother with gratefulness, with prayer. And today, the third day of the novena, I am going to recite the third day prayer to Our Lady of Velankani, so that being in your houses, you can also participate in this novena, the third day novena, the prayer which helps us to overcome all our sins, all our affections of the worldly pleasures. Hail, Mother of our love, you are our model of holy life. Renouncing all earthly affection, you consecrated yourself to God and spent your days in prayer in His temple. But we who have been consecrated through baptism have not been faithful to our baptismal promise. Often we failed and became unfaithful children. We sought after the worldly amusements. We offended our divine Redeemer by our sins. Immaculate Mother, who brought the divine mercy to us sinners, we regret for all our sins and beg through you for God's mercy and pardon. Stretch out your loving arms towards us, that we may drink the living water of Christ within your embrace. Amen.
அன்னையே எங்கள் ஆரோக்கிய தாயே, எம்மை அரவணைப்பாயே என்று அன்னையினுடைய அருட்தலத்தை நாடி தேடி வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உம்முடைய பிள்ளைகள், அன்பு தாயே, உம்மிடத்திலே எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய கனவுகளை, எங்களுடைய ஜெபங்களை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒப்படைக்கிறோம் அம்மா. எங்களுக்காக பரிந்து பேசி உம் திருமகனிடத்திலே எல்லா அருள் வரங்களையும் பெற்றுத்தர உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தாயே. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இன்று 3ஆம் நாள். இந்த 3ஆம் நாள் நவநாள் ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன். எல்லோரும் உங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு, அன்னையே, எங்கள் தாயே, ஆரோக்கிய மாதாவே, எங்களை ஆசீர்வதியும் என்று மன்றாடுங்கள். அருள் நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, நீர் எங்கள் புனித வாழ்வின் சிறந்த எடுத்துக்காட்டு அம்மா. நீர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த பொழுது எல்லா உலக இன்பங்களையும் உலக பற்றினையும் துறந்து வாழ்ந்து உம்மையே கடவுளுக்கு அர்ப்பணமாக்கினீர் தாயே. ஆலயத்தில் நீர் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட பொழுது ஜெபத்திலும் தவத்திலும் உன்னையே ஈடுபடுத்தி வாழ்ந்தீரே அம்மா. ஆனால் உம்முடைய அருளை பெற வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எத்தனையோ பாவங்களை செய்து எங்கள் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மறந்து உலக மாயையில் சிக்கி வாழ்கிறோம் தாயே. எங்கள் பாவ வாழ்வினால் எங்கள் மீட்பரை நாங்கள் மனம் நோக செய்திருக்கிறோம். அமல உற்பவியே, பாவிகளின் அடைக்கலமே, எம் பாவ வாழ்விற்காக மனம் வருந்துகிறோம். எம் பாவங்களுக்கு மன்னிப்பும் அந்த பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து எங்களுக்கு மன்னிப்பும் பெற்றுத்தாரும். உம் அன்பு கரத்தை நீட்டி உம் திருமகனின் உயிருள்ள தண்ணீரால் எங்களை கழுவிடும் அம்மா தாயே. ஆமென். இது நம்முடைய விசுவாசத்தை, அன்பை, பக்தியை மக்கள் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். வேலை நகரிலே வந்து ஒவ்வொரு முறையும் 10 நாள் தங்கி இந்த திருவிழா நாட்களிலே மக்கள் தங்களுடைய விருப்பங்களை, தங்களுடைய ஜெபங்களை, தங்களுடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவதே ஒரு விசித்திரமானது. எல்லா சாலைகளிலும் திருத்தேரினை எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்கே பார்க்கின்ற ஒரு அழகான காட்சி, திருத்தேருக்கு பின்னால் பாடுபட்ட சுரூபத்தினை சுமந்து பக்தர்கள் தங்களுடைய பக்தியை, தங்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். Some devotees of Our Lady of Health, Velankani, expressing their faith, expressing their gratitude through various acts, especially carrying the car, waiting from evening 4 o'clock, and now we are witnessing people are carrying cross, the crucifix. It gives us the great evidence of the faith. People are expressing their faith, their love towards our Lord Jesus, and they express their love and faith towards our mother, Blessed Mother, Mother of Velankani. அன்னையினுடைய திருத்தேர் பவனி வருகின்ற இடமெல்லாம் மக்கள் அத்தனை ஆர்வத்தோடு, அத்தனை பக்தியோடு
ஜெபித்து கொண்டு, ஜெபமாலை ஜெபித்து கொண்டு, அன்னையை போற்றி புகழ்ந்து கொண்டு, இதோ அன்னையினுடைய இந்த திருத்தேர் பவனியிலே பங்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற இந்த திருத்தேர் பவனியினால் இதோ இந்த வேளை நகர் புனிதமடைகிறது. வேளை நகரிலே வந்து ஜெபிக்கின்ற மக்கள் அனைவரும் புனிதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், புது வாழ்வினை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அருளினை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏன்? அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் உங்களுடைய ஊரிலிருந்து, உங்களுடைய இல்லத்திலே இருந்து இந்த திருத்தேர் பவனியை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய குடும்பத்திலும் புனிதம், உங்களுடைய குடும்பத்திலும் கடவுளுடைய அருள் ஆரோக்கிய தாயின் வழியாக அபரிவிதமாக பொழியப்படுகிறது. அன்னையை போற்றுவோம், அன்னையை வாழ்த்துவோம், அன்னைக்கு நன்றி சொல்லுவோம். அன்னையினுடைய அருள்கரம் நம்மோடு எந்நாளும் இருந்து நம்மை ஆசீர்வதித்திட தொடர்ந்து இதோ இந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதலுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். அழகிய நிலவே, அருளின் நிறைவே, அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. அழகிய நிலவே, அருளின் நிறைவே, அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. உம்மை பணிந்தோமே, உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே, தாய்மரியே. உம்மை பணிந்தோமே, உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே, தாய்மரியே. அழகிய நிலவே, அருளின் நிறைவே, அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. அழகிய நிலவே, அருளின் நிறைவே, அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. கலங்கிய பிள்ளைகள் கதியறிந்து மனம் கனிந்துருகி கனிரசம் பெருக மகனிடம் பரிந்திட்ட மாமரியே. குறைகள் களைபவளே, குவலயம் ஆள்பவளே, குறைகள் களைபவளே, குவலயம் ஆள்பவளே. மரியே, பரிவே, தயவே, தாயே, அருள் புரிவாயம்மா. அழகிய நிலவே, அருளின் நிறைவே, அற்புதமே,
அதிசயமே. அதிசயமே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே. அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. செங்காந்தள் மலராய் செப்டம்பர் புது மலரே. செந்நீரின் வழியில் இறை வார்த்தை ஒளியில் இயேசுவுடன் நடந்திட்ட நாயகியே. உம்மை நம்பி வந்தோம் எம் உள்ளம் பாரும் அம்மா. உம்மை நம்பி வந்தோம் எம் உள்ளம் பாரும் அம்மா. துணையாய் வருவாய் வரமே அருள்வாய் தூயவளே தாயே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே. அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே. அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே. உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே. உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே. அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே. அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. அன்னையினுடைய திருத்தேர் பவனி இன்றும் மிக சிறப்பாக இந்த 3ஆம் நாள் நவநாள் திருவிழா சிறப்பாக நடந்தேறியதற்காக ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நம்முடைய அன்னைக்கு நன்றி சொல்லுவோம். இந்த திருத்தேர் பவனிக்காக உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். எல்லோருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக இந்த திருத்தேர் பவனியானது நடந்தேறி இருக்காது. அப்படியாக திருத்தேரினை சுமந்து வந்த அன்பு சகோதரிகளுக்கும் அன்னையினுடைய திருத்தேரை சுமந்து வந்த அன்பு சகோதரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட நாம் அவர்களுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அதே போல தன்னார்வ பணியாளர்கள் எத்தனையோ பேர் இந்த திருத்தேர் பவனி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைத்திருக்கிறார்கள். அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களையும் ஆரோக்கிய தாயானவள் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். அருள் பணியாளர்கள் மிக சிறப்பாக வழிநடத்தி இந்த திருத்தேர் பவனி ஆலயம் அடைவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அத்தனை அருள் பணியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிப்போம். அதே போல நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்து இந்த திருத்தேர் பவனியை மிக சிறப்பாக பார்ப்பதற்கு உதவி செய்த நம்முடைய மீடியா குழுவினர், அன்பு சகோதரர்கள் எத்தனையோ பேர் கட்டடங்கள் மேலிருந்தும் எத்தனையோ உதவிகளை செய்து அழகாக நமக்காக படம் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். படமாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேரையும்
நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் இந்த நேரத்திலே ஆரோக்கிய தாயிடத்திலே ஜெபிப்போம். காவல்துறையினர் அவர்களுடைய உதவியை மறக்க முடியாது. அவர்களுடைய உதவிக்காக, ஒத்துழைப்புக்காக அவர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அதே போல அன்பு பக்தர்கள் மிக சிறப்பாக பக்தியோடு இந்த திருத்தேர் பவனியிலே கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த இரவு வேளை இதோ இந்த திருத்தேர் பவனி நிறைவோடு நம்முடைய ஒளிபரப்பானது நிறைவுக்கு வருகிறது. எனவே இந்த நிறைவுக்கு வருவதற்கு முன்னால் இரவு ஜெபத்தை சொல்லி, அன்னைக்கு நன்றி சொல்லி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை இனிதே நிறைவுற செய்வோம். Let us all thank our Lord for this car procession. The third day car procession went on well and so many people cooperated. Let us thank sincerely Reverend Fathers, Sisters and the devotees of Our Lady of Health who carried all 5 cars, and the people who cooperated, and the media people who brought these videos to be viewed from our houses. And we thank our police department and all the volunteers. And let us conclude the day with a night prayer, thanking our Lord for this wonderful and blessed day. O Lord our God, keep us in peace during this night, and at all times keep our hearts and thoughts secure in holy reverence for you, so that we may be protected at all times from the snares of the enemy. And let us offer blessing and glory to the Father, and to the Son, and to the Holy Spirit, now and forever, and unto the ages of ages. Amen. அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் முடிவருவதற்கு முன்னால் இரவு ஜெபத்தை சொல்லி இந்த நாளை நிறைவு செய்வோம். கடவுள் செய்திருக்கிற அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுவோம். நாளை காலை 5 மணி முதல் நம்முடைய ஒளிபரப்பானது வேலை நகரிலிருந்து துவங்கும். எனவே இந்த இரவு நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த இரவு ஜெபத்தை என்னோடு சேர்ந்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் வழிநடத்தும் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இன்றைய நாள் முழுவதும் எம்மை கண்ணின் மணி போல் காத்து யாதொரு தீங்கும் எம்மை அணுகாமல் பாதுகாத்த உம் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, காலை முதல் இந்நேரம் வரை எங்களின் அன்றாட பணிகளை செவ்வனே செய்து முடிக்க எங்களுக்கு ஆற்றலையும் ஞானத்தையும் தந்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் இருந்த போதிலும் உமது இரக்கத்தின் இரத்தத்தால் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த உம் தாயினும் மேலான அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த இரவு பொழுதை ஆசீர்வதிங்க. அப்பா, உமது காவல் தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்துடுங்க. அப்பா, எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தையும் மன அமைதியையும் தந்தருளுங்க. அப்பா, நாங்கள் அதிகாலை புதிய ஆற்றலோடும் புத்துணர்ச்சியோடும் எழுந்து உம்மை போற்றி புகழ வரம் தாரும். அன்பு தகப்பனே, இன்று நாங்கள் உமக்கு எதிராக அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். அப்பா, எங்களை தயை கூர்ந்து மன்னித்து உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென சிரம் தாழ்த்தி வணங்கி மன்றாடுகிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அனைவருக்கும் இரவு வணக்கம்.